தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மிக முக்கியமான ஒரு 2 விஷயம் அதை பற்றி பேச போகிறேன். இப்போ இந்தியா லெவல்லும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் லெவல்லும் சரி, பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ நேஷனலில் இந்தியா லெவலில் நாடாளுமன்றத்தில் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதாவது வந்தே மாதரம் இஷ்யூ. அந்த வந்தே மாதரத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாங் அந்த சாங்கை கட்டாயப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாங் விஷயம், அதாவது தமிழ்த்தாழ் வாழ்த்தா தேசிய கீதமா, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தது. ஒரு பாட்டுக்கு என்னடா இவ்வளோ அக்க போற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு பாட்டுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டுல இப்ப வந்தே மாதரம் சாங்ல இஸ்லாமியர் வெறுப்பு இருக்குதுன்னு ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த கத்திட்டு இருக்காங்க அங்க. அப்போ நம்ம ஈஸியா இங்க அதை விட்டு கொடுத்துட்டோம். இப்போ மனோன்மணியும் சுந்தரம் அப்படின்னு அவர் தான் அந்த தமிழ்த்தாழ் வாழ்த்து எழுதுந்து அவருடைய கல்லூரியிலே, அவருடைய பல்கலைக்கழகத்திலே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது தமிழ்த்தாழ் வாழ்த்து. எனக்கு பெருசா நாலேஜ் கிடையாது, அரசியல் அறிவு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனாலும் மேம்போக்கா அப்படியே பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, இது தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரியான உள்ளுணர்வு எனக்கு வந்துச்சுன்னா அதை பத்தியான விஷயத்த சொல்லணும்னு நான் நினைப்பேன். முக்கியமா எனக்கு இந்தியா லெவல்ல, ஏன் உலக லெவல்ல அம்பேத்கரும் பெரியாரும் இந்த சமத்துவ சிந்தனை இருக்கணும்ன்றத ஆசைப்படுவேன். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமா இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இந்த சமத்துவம் இந்தியாவில் குறைஞ்சபட்ச சமத்துவம் நான் சின்ன வயசுலாம் பார்ப்பேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த இஸ்லாமியர்கள் வெறுப்பும் மற்ற சமூகத்தினர் வெறுப்பும் இல்லாம இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததோ அப்பவே இந்த அந்த ஒற்றுமை இன்மை இந்தியா ஃபுல்லுமே ஒரு வெறுப்புணர்வு பரவிடுச்சு. வந்தே மாதரம் பாட்டை இஸ்லாமியர் வெறுப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில லைனை கட் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. அந்த வரலாறு நீங்க யூடியூப்ல தேடி பாருங்க. அதை சார்ந்த, அதை நிறைய படிச்ச விஷயம் தெரிஞ்சவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோல அதை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா நீங்க தெரிஞ்சுக்குங்க, அப்போ ஒரு சாங்கை எந்த அளவுக்கு அப்போ நம்ம கிட்ட திணிச்சு அதன் மூலமும் ஒரு இஸ்லாமியர் வெறுப்புணர்வை உண்டாக்கி நாட்டில் ஒரு இடைவெளியை உருவாக்கி இந்து கன்சால்டேஷனை உருவாக்கி தொடர்ந்து அந்த பிஜேபி இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அங்க பண்ணிட்டு இருக்கு. அப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ நெகட்டிவிட்டி, அதாவது டிவிகே பற்றியான நெகட்டிவ் நியூஸ் அது சாதாரண நியூஸ் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில டிவிகே தொண்டன் வேலை ஏதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்றது கிடையாது. இங்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பெரிய பெரிய, அதாவது நிறைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க பல குளறுபடிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்களை பத்தி பேசுறதுக்கே ஒரு டெய்லி ஒரு 5-6 வீடியோ போடலாம் போல. அப்படி நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் பக்காவா ஒரு அரசியல், ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல், அது யார் பேச்சு கேட்டுன்னு பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. கரூர் சம்பவம் நடக்குது. அந்த கரூர் சம்பவத்துல 41 பேர்கள் பலி ஆகுறாங்க. அந்த பலியில அடுத்து தலை தெறிக்க ஓடிட்டு பல விஷயங்கள் பண்ணார். உங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியாவில் அப்படியே கம்ப்ளீட்டா ஆக்குபைடு பண்ணி அதன் மூலமா இந்த ரூட் மாஃபியோ இந்த விஷயத்துல பார்டர்ல ஜெயிச்சிட்டார். பல தில்லுமுள்ளுகள், பல ஃபேக் நரேட்டிவை கிரியேட் பண்ணி டிஎம்கே ஆட்சியில கடைசியா ஒரு 3 மாசத்துல இருக்கிறப்ப நடந்த விஷயத்துல ரிப்பீட்டா டிஎம்கே பல தவறுகள் செஞ்சிருக்கு. அவங்கள ஒரு சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அப்போ இந்த கட்சி ஒரு 10-15% வாக்கு வரும், இதை நம்ம ஒரு பெருசா நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல அந்த ஐடியாவில் தான் என்ன பண்ணாங்கன்னா, விஜயெல்லாம் கைது பண்ணாம விட்டுட்டு ஆதவ் அர்ஜுனை கைது பண்ணாம விட்டு அவங்கள பேச விட்டாங்க. மிஞ்சி போனா 10-15 ஓட்டு வருமா, வாக்கு சதவீதம் வருமா அப்படின்னு யோசித்து இவங்களை நம்ம கையில் எடுத்து நமக்கு எதுக்கு நெகட்டிவ் அப்படின்ற ரீதியில பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா, குறுக்கு வழியில எப்படியோ பல விஷயங்களை பண்ணி வந்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாருன்னா, அதே அங்க கரூர்ல மிக கேவலமா தன்னுடைய சுய லாபத்துக்காக அவ்வளவு பெரிய வண்டியை அந்த கூட்டத்தை நடுவே நுழைச்சி நிக்க வச்சு ஸ்டாம்பிட உருவாக்கி அந்த நேரத்தில் 41, அதாவது மக்களுக்கு தெரியும், விஷுவலா பல வீடியோஸ் இருக்கு. பண்றாருன்னா இந்த 41 குடும்பங்களுக்கு செலக்ட் பண்ணி 31 குடும்பங்களுக்கு அவர் அரசு வேலை வழங்குறாரு. நல்லா யோசித்து பாருங்க. விஜய் அப்படின்ற ரசிகர்கள் யோசித்து பாருங்க. விஜய் என்ற ரசிப்பு தன்மையிலிருந்து வெளியில யோசித்து பாருங்க, இது நியாயமா அப்படின்னு. அப்போ எத்தனையோ பேர் பல டிகிரிகள் வாங்கி சாதாரண +2 குவாலிஃபிகேஷன் இருக்கிற வேலைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிற வேலைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தன்னுடைய 100% எந்த அரசியல் புரிதல் இல்லாம ஒரு ரசிகர் மனப்பான்மையோட கூடின கூட்டம்
அந்த கூட்டத்துல அதாவது லேட் பண்றது, லேட் பண்ணி 6 மணி நேரம் லேட் பண்ணாலும் அங்கேயே வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த மனநிலையை கொஞ்சம் யோசிங்க. நான் கரூர் சம்பவம் நடந்தப்பவே ஒரு வீடியோ போட்டேன். யார் மேல நான் தப்பு சொல்ல, விஜய் மேல தப்பு சொல்ல, கவர்மெண்ட் மேல தப்பு சொல்ல, முழுக்க முழுக்க இந்த அங்க இருந்த கூட்டம், அந்த கூட்டத்து மேல நான் தப்பு சொல்ல. அந்த மனநிலையை உருவாக்கியது யார்? இப்போ சாதாரணமா ஒரு ஐடியாலஜி, ஒரு அரசியல் ஐடியாலஜி, அம்பேத்கரையோ பெரியாரையோ மார்க்ஸையோ வேற எந்த சித்தாந்தத்தையோ உருவாக்கி அதை உள்வாங்கி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நின்று இருக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு, இவரை பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன, கை குழந்தைய வச்சிருக்கணுமோ இப்படின்ற ஒரு புரிதல் இருந்திருக்கும். அப்போ எந்த புரிதலுமே கிடையாது. இப்ப நீங்க அதே இடத்துல சமந்தா வர்றாருன்னு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா சமந்தா அந்த பெரிய ஸ்கிரீன்ல தோன்றி அவங்க அவ்வளவு இம்பாக்ட மைண்டுக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சாதாரணமா எந்த அரசியல் புரிதல் இல்லாத அந்த ரசிகர்கள் அங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த இடத்த கூட்டத்தை தடுக்கலன்னா இந்த மாதிரியான இதுதான் வரும். அப்போ தடுக்கிறாங்க கவர்மெண்ட், அந்த நேரத்தில் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்றாங்க, எங்களை தடுத்துறாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் பேசிட்டேன். அப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு 31 பேருக்கு இவர் வேலை கொடுக்குறாரு. இந்த வேலை கொடுக்குற விஷயம் இதுல நியாயம் இல்லைன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஆனாலும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபரும் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அதுல இருந்து ஒரு நபரும் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல உடனே பார்த்துட்டு அதை ஆக்சுவலி என்னன்னா கோர்ட்டே இதை தலையிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, இதை தடுக்கணும், இது மாதிரி எல்லாம் அரசாங்க வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு கோர்ட்டே முன் பண்ணணும். ஆனா இதுல ஒரு நபர்கள் போனாங்க. போயிட்டு கோர்ட்டுக்கு போனப்போ அவங்க ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 நினைக்கிறேன், அதை சமத்துவமின்மை அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டு இந்த வேலையை கொடுக்க கூடாது, இது பணி நியமனம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதை அவர் மேல்முறையீடு எல்லாம் போறாங்கன்னு வச்சுங்களேன். அது நடக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு அப்பாவி மக்கள் பிறருடைய தவறுகளால விபத்துகள்ல பல பேர் மரணம் அடைகிறாங்க. இப்போ நீங்க டிரைனேஜ் காவை எடுக்கிறாங்க. இந்த டிரைனேஜ் காவா தொடர்ந்து எப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாகி இந்த கழிவு அந்த இதை ஓபன் பண்றப்போ பல தொழிலாளர்கள் மரணம் அடைகிறாங்க. வருஷத்துக்கு இந்தியா லெவலில் எத்தனை மரணங்கள் நடக்குது. இப்போ சாலை விபத்து, தொழிற்சாலைகள் விபத்து, இதுக்கு முன்னாடி கூட திருவள்ளூர்ல நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க. வட மாநில அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க நீங்க? அப்போ இவங்களுக்கு எல்லாம் அரசு வேலையை கொடுத்து இதுல ஒரு இடன் அஜெண்டா இருக்கு. அப்போ கோர்ட்ல இது செல்லாது அப்படின்னு விஜய் அவர்களுடைய தலையில நறுக்கு 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 என்று கொட்டி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நீங்க தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வாங்குவோம்னு தெரிஞ்சும் இதுக்குள்ள ஒரு அரசியல் பண்றதுக்காக பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த அரசியல் என்னன்னு சொன்னா, அதாவது டிஎம்கே இந்த வேலை வாய்ப்பு வழங்குறத தடுத்துட்டாங்க. நான் ஏழை மக்களுக்காக, அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் வேலை கொடுக்கறதுக்கு வந்தேன், அதை கொடுத்தேன். ஏன் இந்தியாவில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, ஏன் என்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு என்னென்னவோ பேசுவார். வரப்போற நாட்கள்ல கட்டாயம் கரூர் மக்கள், இன்னைக்கு கரூர்ல அவர் ஜெயிக்கல, அங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே கூட ஜெயிக்கல. அப்போ இவர் 3ஆம் இடம் தள்ளப்பட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, கோர்ட்டு தலையில கொட்டினாலும் பரவாயில்ல, இந்த அரசியலை பண்ணி அங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் டிவிகே அந்த குரூப் செயல்படுது. அதாவது படிச்ச மாணவர்கள் எத்தனையோ பேர் ஜாபுக்காக வெயிட் பண்றாங்க. நம்ம கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்காக இந்த மாதிரி கொடுக்கறது கரெக்டா தப்பா அப்படின்னு சட்ட வல்லுநர்களை அலசி ஆராய்ஞ்சு பேசி இதுல நெகட்டிவ் இருக்கு, நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன முடிவு எடுத்து கலந்து பேசியிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சீப்பான பாலிடிக்ஸை பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனாலதான் இந்த வேலையை வழங்குறாங்க. இப்போ அது கேன்சல் ஆகுது. அப்போ இந்த சோசியல் மீடியால ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த 31 பேர் வேலையை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாவில் டிவிக்கு ஆதரவா, அதாவது அந்த குடும்பத்துக்கு ஆதரவா பேசுறன்ற பேர்ல பல விஷயத்த பேசிட்டு இருக்கானுங்க, கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல நம்ம சினிமா ரிவ்யூவர் அவர் பிரசாந்த் சினிமா ரிவ்யூ பண்ணுவாரு. அதாவது ஒரு ரிவ்யூவில் நான் பார்க்க மாட்டேன். அவருடைய ரிவ்யூவில் ஒரு பாரபட்சம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கினேன். நான் அதே மாதிரி ப்ளூ ஷர்ட் ரிவ்யூவும் நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவருடைய ரிவ்யூ ஒரு காலத்தில் நான் ஓஹோ ஆகான்னு புகழ்ந்தவன் தான். அதுக்கப்புறமா அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் ஒரு சில விஷயத்துக்கு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ரிவ்யூ எதுக்கு நம்ம பார்க்கணும்? நேர்மையா ஒரு ரிவ்யூ பண்ணா பார்க்கலாம்.
அப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த பிரசாந்த் அப்படின்றவர் வந்து பல விஷயத்த வந்து சொல்றாரு. அதாவது ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்களாம், அது வந்து வேஸ்டா கீழே விழுந்துச்சான். அது வந்து ஒரு 15 கோடி 20 கோடி வருமா. அதுக்கப்புறமா வந்து எத்தனையோ ஊழல் லீக் எல்லாம் இருக்கான். அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கவர்மெண்ட்ல வந்து எத்தனையோ கோடி வந்து வேஸ்டா போகுதாம். அப்போ இந்த மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்தா என்ன? இது வந்து என்டிகே கட்சிக்காரனுக்கு வந்து தடுத்துட்டானுங்க, அவங்களுடைய கேவலமான அரசியல் அப்படின்னு அவங்க அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காரு இவரு. அப்போ ஒரே அந்த சைட்ல வந்து டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 5 வருஷம் நம்மளுடைய அண்ணனுடைய ஆட்சி இப்படியே வந்து வயிறு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டாரு அவர். ஆனா என்னன்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. பாலத்தை வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணி ஒழிச்சாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை வந்து அவங்க கண்காணிச்சு யாரு வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அங்க வந்து வேலை வாய்ப்புக்குன்னு தனியா இருக்கு. அப்போ வேலை வாய்ப்பு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு டியூட்டியில இருந்துகிட்டு அந்த டியூட்டியில அவர் இறந்துட்டான்னா அந்த சர்வீஸ்ல இறக்கும் போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கருணை அடிப்படையில் கொடுக்கணும். இதுதான் வந்து சட்டத்துல இருக்கு. அப்போ அதை தாண்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நீ வேலை கொடுப்ப. அப்போ கோர்ட்டு ஜனநாயகம் எல்லாமே சும்மா இருக்குமா? அப்போ நீ இவர் வந்து கோர்ட்டை குறை சொல்ல, எவனுமே வந்து பேசுறவன் கோர்ட்டை குறை சொல்ல, கோர்ட்டை வந்து எவன்ட தீர்ப்பு கொடுத்து அவனை குறை சொல், அவங்கள வந்து குறை சொல்ல. ஏன்னா கோர்ட்ன்றது வந்து எல்லாத்துக்கும் உச்சபட்சம். அது நீ முதலமைச்சரா இருக்கலாம், நீ பிரதமரா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், நீ சட்டத்துக்கு உட்பட்டம் தான். அப்போ அதை வந்து விமர்சனம் பண்றதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பணி நியமனம் செல்லவே செல்லாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வேலை பண்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த கரூர் மக்களை மறுபடியும் ஏமாற்றுவதற்காக நீங்க கோர்ட்டுக்கு நீங்க கொட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் இந்த பணி நியமனத்தை வழங்கியிருக்கிறாரு, கொட்டும் வாங்கியிருக்கிறாரு. இதுல போய் வருங்காலத்துல ஒரு அரசியல் பண்ணிட்டு நான் வந்து கொடுத்தேன், இதை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற படிப்பு அறிவு அற்ற மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை பண்ணாங்க அப்படின்றதுதான் என்னுடைய இந்த வீடியோனுடைய கருத்து. ஒரு நியூஸ் என்னன்னு சொன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணி அவரை வந்து விசாரிக்கணும். ஏதோ ஒரு குதிரை பேரம் விஷயத்துல அதுல வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு குதிரை பேரம் பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு. ஏதோ சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க. அதுக்கு வந்து கோர்ட் வந்து திருப்பியும் வந்து விஜய் அவர்களுடைய தலையில நறுக்கு 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 என்று இப்போ 2 முறை வந்து நீங்க மண்டையில நறுக்குன்னு கோர்ட்லயே வந்து உங்க மண்டையில கொட்டு வாங்கியிருக்கிறீங்க. அதுதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை வருவேன், வெளியில வந்து ரீல்ஸா போடுவேன், ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு அப்படியே வந்து ஆட்சியை தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே தமிழ்நாடுடைய வளர்ச்சி, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, இங்க ஒரு சமூக நீதி சார்ந்த இந்த அரசியல் எல்லாம் முன்னெடுப்புகள்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் வந்து தொடர்ந்து வந்து நான் பேசுறதுக்கான காரணம்னா, ஓட்டு போட்ட இந்த டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஒரு இளைஞராவது மாறி இது வந்து கரெக்டான ஆட்சி கிடையாது, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து புரிஞ்சுக்கின்னு அடுத்த தேர்தல்ல எது நல்ல கட்சி அரசியல் சார்ந்து யோசிச்சு ஒரு ஐடியாலஜி சார்ந்து ஓட்டு போடுற அந்த மனநிலை மாத்திக்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.